ஹாய் கைஸ், அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி எல்லாருமே ரொம்ப பிஸியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாம் இன்றைக்கி ராகி கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா? அதுக்கு ராகி மாவை லேசாக வாசம் வர அளவுக்கு வறுத்துக்குங்க. அது கூடவே தேங்காயும் போட்டு சும்மா 2 நிமிஷம் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அதே பேன்லேயே உங்களுக்கு நட்ஸு என்னென்ன பிடிக்குமோ எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் முந்திரியும் நிலக்கடலை பருப்பும் போட்டு லேசாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதே மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் இனிப்புக்கு இன்றைக்கி வெல்லம் தான் உருகி வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எது வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் போட்டு நல்லா கலந்து விட்டு அந்த வெள்ளை தண்ணியும் கூட ஊற்றி கொழுக்கட்டை நம்ம பிடிப்போம் இல்லைங்களா, அது வரைக்கும் நல்லா பிணைஞ்சிக்குங்க. இப்போ இதே மாதிரி கையில் உருண்டை பிடிச்சி வச்சிட்டிங்க அப்படின்னா கொழுக்கட்டை ரெடி ஆயிரும். இது நம்ம ஆவியில் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் வெள்ளை கொழுக்கட்டை நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். லிங்க்கு தரேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள்.